தக்காளி அப்படிங்கிறது ஒரு 300 வருடங்களுக்கு முன்னாடி இந்தியாவில் இருந்ததுன்னா கிடையாது. அப்போது தக்காளிக்கு பதிலாக சமையலில் என்ன சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா புளியை வச்சு தான் சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. புளி அப்படிங்கிறது சமையலில் ஒரு முக்கிய பிரதான ஒரு பொருளாக இருந்தது. ஏன் அப்படின்னா அந்த காரம், புளி, உப்பு இதெல்லாம் சேர்த்தா மட்டும்தான் ஒரு சமையலோட ருசின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் புளியை சேர்த்து தான் சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த தக்காளி வந்ததுக்கு அப்புறம் புளியை கம்மி பண்ணிவிட்டு தக்காளி ஏற்றுறதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா புளியோட விலையை விட தக்காளியோட விலை வந்து ரொம்ப மலிவாக இருந்தது ஒன்று. ரெண்டாவது, புளியோட டேஸ்ட்டை விட புளி வச்சு சமைக்கிற சமையலை விட தக்காளியும் புளி வகையை சார்ந்தது தான். தக்காளி சாப்பிட்டோம்னா அது ஒரு புளிப்பாக இருக்கும். அந்த புளிப்பு வகையோடு சேர்ந்த அந்த தக்காளியோட ருசியும் ரொம்ப அதிகமான சுவை கொடுத்ததுனால தக்காளியை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க இந்தியாவில். அப்போது அப்படிப்பட்ட இந்த தக்காளி இந்தியாவுக்கு முதல்ல எப்படி வருது அப்படின்னா 1500 வருடங்களுக்கு முன்னாடி தென் அமெரிக்காவில் ஆண்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலைத்தொடரில் தான் இதை முதல்ல பயிரிடுறாங்க. அவங்களுமே பயிரிடுறதுக்கு முன்னாடி அதை ஒரு விஷச்செடி அப்படின்னு சொல்லி தள்ளி தான் வச்சுருந்தாங்க. ஏன் அப்படின்னா அந்த மலைத்தொடர்களில் வளரக்கூடிய விஷச்செடிகளுடைய இலைகளும் தக்காளி செடியோட இலைகளும் ஒன்றாக இருந்தது தான் அதுக்கு முக்கிய காரணம். ஆனால் காலப்போக்கில் தக்காளி செடியில் வளரக்கூடிய தக்காளி பழத்தோட நிறமும் தக்காளி பழத்தோட வடிவமும் விஷச்செடியில் வளரக்கூடிய விஷச்செடியின் பழமும் அதோட வடிவமும் மாறி இருக்குது. பின்னாடி அதை ஆராய்ச்சி பண்ணி இது வந்து விஷப்பழம் கிடையாது, இலைகள் ஒன்றாக இருந்தாலும் பழங்கள் வெவ்வேறு, இது ஒரு புளிப்புத்தன்மை உள்ள ஒரு சமையல் உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதை சமையலுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் 1500 வருடங்களுக்கு முன்னாடி அதை ஒரு பயிரிடவே ஆரம்பிக்கிறாங்க தென் அமெரிக்காவில். அப்புறம் அது எப்படி இந்தியாவுக்கு வருது அப்படின்னா